நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. 2025 குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழில் 100க்கு 100 பெறுவதற்கு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் ஒரு சிறிய முயற்சியாக 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான பழைய சமச்சீர் புத்தகத்தை தினம் ஒரு இயல் மாதிரியாக டெஸ்ட் வச்சுக்கிட்டு வரோம். அந்த வகையில் 6ஆம் வகுப்பு இயல் 7 மற்றும் இயல் 8க்கான விளக்க விடை குறிப்பு அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மாணவர்கள் இந்த வீடியோவின் இடையிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். டெஸ்ட்டுக்கான டெலகிராம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்கை அனுப்பி அவர்களையும் தினந்தோறும் ஒரு இயல் படித்து தேர்வு எழுத சொல்லுங்கள். நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான விடை. ஓகேவா? ஸோ இயல் 7 முதல் கேள்வி, எல்லோரிடமும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோரிடம் எது அணுகாது என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டால் பகை அணுகாது. சரியா? அவள் எல்லாரிடமும் இனிமையான சொற்களை பேசணும் அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட எது அணுகாது அப்படின்னா பகை அணுகாது. ரைட்? நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, வாயால் தாயே அவன் கெட்டு போகிறான் அப்படிம்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ எல்லோரிடமும் இனிய சொற்களை பேசுவோரிடம் பகை அணுகாது. 2வது கேள்வி பாருங்கள், எது உண்மையான அணிகலன் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னு சொன்னால் பணிவுடையன் இன்சொலநாதன் அணியல்ல மற்ற பிற அப்படின்னு ஒரு குறள் வரும் இல்லையா? பணிவு மற்றும் இன்சொல் பேசுவது, இது ரெண்டும் தான் ஒருத்தருக்கு அணிகலனாக, சிறந்த அணிகலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருப்பார். 3வது கேள்வி, அல்லவை என்பதன் பொருள் தருக அப்படின்னு சொன்னால் பாவம். அல்லவை அப்படின்னு சொன்னால் பாவம். சரிங்களா? மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது கேள்வி, திருவள்ளுவரின் காலம். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. கிமு 31. திருவள்ளுவருடைய காலம் கிமு 31. ஸோ இப்போ இந்த இடத்துல திருவள்ளுவரின் காலம் கிமு 31 தான். திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னால் இப்போ 2024 கூட நம்ம 31 கூட்டி 2055 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடக்கூடிய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? உங்களுக்கான கேள்வி இதுதான். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 5வது கேள்வி பாருங்கள், காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் இந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ யார் அப்படின்னா மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஸோ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. ஸோ இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். கல்யாணசுந்தரம் பிறந்த ஊர் பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கப்படுத்தான் காடு. மாவட்டம்னு கேட்டால் பட்டுக்கோட்டை நீங்கள் போடலாம். பட் ஆனால் ஊர் அப்படின்னு கேட்கும்போது பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய செங்கன்படுத்தான் காடு அப்படிதான் அவருடைய ஊர். சரியா? மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் சார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். ஓகேங்களா? மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். அதே போல் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தினுடைய காலம் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் சி 1930 to 1959. வெறும் 29 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து சென்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞர் தான் நம்ம ஆள் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 1930 to 1950. சரி, 59. உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரப்பியவர் மக்கள் கவிஞர். ஆப்ஷன் ஏ, உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல் வழி பரப்பியவர் மக்கள் கவிஞர். அதேமாதிரி எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் யார் அப்படின்னா அதுவும் மக்கள் கவிஞர் தான். ஸோ இந்த கேள்விகள்லாம் அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது கேள்வி பாருங்கள், காவிரி பாயும் நாடு. காவிரி எந்த நாட்டில் பாய்கிறது அப்படின்னா சோழ வளநாடு. அதனால தான் சோழ நாடு சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி பாயும் நாடு சோழ நாடு. கும்பகோணம் ஊரின் தென்புறம் பாய்கின்ற ஆறு எந்த ஆறு சார் அப்படின்னா
அரிசல் ஆறு. ஓகேவா? கும்பகோணம் அப்படிங்கிற ஊரினுடைய தென்புறம் பாயக்கூடிய ஆறு அரிசில் ஆறு. அந்த அரிசில் ஆறு தான் இன்றைக்கி அரசல் ஆறு அப்படின்னு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2ஆம் ராஜராஜன். ஓகேவா? ஏறத்தாழ 800 ஆண்டுகளுக்கு முன்பு தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்கும், நம்ம படிச்சிருக்கோம். ஓகே. ஸோ தற்பொழுது இது பிறகு மேல் கொஸ்டின், தற்பொழுது அரிசில் ஆறு என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு எது அப்படின்னா அரசல் ஆறு. ஓகேவா? பழைய பேர் அரிசில் ஆறு, பழைய பேர் அரசல் ஆறு, புது பேர் அரிசில் ஆறு. தாராசுரம் கோயிலின் கூம்பிய விமான தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு சொன்னால் கார்ல் சேகன். சரியா? கூம்பிய விமான தோற்றம் வான்வெளி ரகசியத்தை காட்டுகிறது என்று கூறியவர் கார்ல் சேகன். சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து ஐராவதீஸ்வரர் கோவில் மரபு அடையாள சின்னமாக அறிவித்த அமைப்பு. தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை மரபு அடையாள சின்னமாக அறிவித்த அமைப்பு எது சார் அப்படின்னா யுனெஸ்கோ. உங்களுக்கான அடுத்த கேள்வி, யுனெஸ்கோவால் இந்த தாராசுரம் கோவில் எந்த ஆண்டு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில் எந்த ஆண்டு பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது? இந்த 2 கேள்விக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ரைட். 17வது கேள்வி பாருங்கள். கியூரி அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி, போலந்து நாட்டை சார்ந்தவர். சரிங்களா? கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். பியரி கியூரி, மேரி கியூரி 2 பேரும் கண்டுபிடித்த முதல் தனிமம் எது சார் அப்படின்னா தோரியம். ஓகேவா? தோரியத்தை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க. மேரி கியூரிக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு 1901. அதாவது முதல் நோபல் பரிசு இருக்கு இல்லையா, அந்த முதல் நோபல் பரிசை முக்கியமான நபர்கள் ஒரு சிலர் வாங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஜேஆர்சி இருக்குல்ல, நம்ம பள்ளிகள்லாம் ஜேஆர்சி ஜூனியர் ரெட் கிராஸ்ன்னு படிப்போம்ல, அந்த ஜேஆர்சியை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஹென்ரி டுனாண்ட் அவரும் வாங்கியிருப்பார் முதல் நோபல் பரிசு. ஹென்ரி டுனாண்ட். சரிங்களா? மேடம் மேரி கியூரி வாங்கியிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து வேறு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னா ஐசக் நியூட்டன் வாங்கியிருப்பார். புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஐசக் நியூட்டன். இவங்கெல்லாம் முதல் நோபல் பரிசு வாங்கின லிஸ்ட்டில் முக்கியமானவங்க. ஸோ அடுத்த கேள்வி, 20வது கேள்வி பாருங்கள். நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யார் அப்படின்னு சொன்னால் மேரி கியூரி. அதான் 1901 வாங்கிறாங்க இல்லையா. ஸோ நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் மேரி கியூரி. மேரி கியூரிக்கு 2வது முறையாக நோபல் பரிசு. முதல் முறையாக இயற்பியலுக்கு வாங்குறாங்க, 2வது முறையாக வேதியியலுக்கு வாங்கியிருப்பாங்க. யுரேனியத்தினுடைய அணு எடையை கண்டுபிடித்திருப்பாங்க, அதுக்காக 2வது முறையாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஆப்ஷன்லேயே 2 இயற்பியல் இருக்குது, ஸோ அதனால் அது இல்லை. வேதியியல் அப்படிங்கிறத ஒன்று சேர்த்துக்கோங்க. வேதியியலுக்கு தான் 2வது முறையாக வாங்குறாங்க. அதுக்கடுத்து மேரி கியூரி குடும்பத்தினர் எத்தனை நோபல் பரிசு இது வரைக்கும் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 4 நோபல் பரிசு. ஓகேவா? ஸோ மேரி கியூரி ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க, பியரி கியூரி ஒரு நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க. இவங்க 2 நோபல் பரிசு, இவர் 1, அப்புறம் இந்த ஐரின்னு ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க, அவங்களுடைய மருமகள் ஐரின் அப்படிங்கிற ஒருத்தவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ மொத்தமாக 4 பேர் மேரி கியூரி குடும்பத்திலேருந்து 4 விருதுகள், 4 பேர் கிடையாது, எஸ் 4 பேர் இல்லை, 4 விருதுகள் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் 6ஆம் வகுப்பு இயல் 7க்கான விடை. ஸோ அப்படியே இயல் 8க்கான விடையும் பார்க்கலாம் கையோட ஒரு 10 நிமிஷத்தில். ஆறாம் வகுப்பு இயல் 8க்கான விடை.
நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது அப்படின்னு சொன்னால் நாடு. ஓகேவா? ஊரும் பேரும்னு ஒரு லெசன் இருக்கும். ஸோ அதில் ஆதியில் மக்கள் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் நாடு. கொரநாடு என்பதன் மருவு பெயர் என்ன அப்படின்னா கூரை நாடு. கொரநாடு அப்படிங்கிறது கூரை நாடு அப்படிங்கிறது மருவி கொரநாடாக அழைக்கப்படுகிறது. நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர், ஆழ்வார் திருநகரி. ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஆன்சர் சி, ஆப்ஷன் பி அண்ட் ஏ கரெக்ட். ஏ அண்ட் பி கரெக்ட். நம்மாழ்வார் பிறந்த ஊர் குருகூர், ஆழ்வார் திருநகரி. ரெண்டுமே கரெக்டு தான். சரிங்களா? அதுக்கடுத்தது நாட்டின் தலைமை சான்ற நகரம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எது அப்படின்னு சொன்னால் தலைநகரம். ஓகேவா? ஸோ ஒரு நாட்டில் முக்கியமானதாக முதலாவதாக இருக்கக்கூடிய நகரம் எது அப்படிங்கிறா தலைநகரம். நாட்டின் தலைமை சான்ற நகரம் தலைநகரம். 5வது கேள்வி, திருமயிலை ஊரின் மருவு பெயர் எப்படின்னா மயிலாப்பூர். திருமயிலை அப்படிங்கிறது தான் மருவி என்ன அழைக்கப்படுகிறது அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? திருமயிலை ஊரின் மருவு பெயர் மயிலாப்பூர். முதல் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற ஊர் திருமயிலை. சரிங்களா? முதல் ஆழ்வார்களால் பாடப்பட்டிருக்கூடியது மயிலாப்பூர் தான். ஓகேங்களா? ரைட். திருவல்லிக்கேணி ஊரின் மருவு பெயர் எது அப்படின்னா அல்லிக்கேணி. அல்லிக்கேணி. சரிங்களா? இந்த அல்லிக்கேணி அப்படிங்கிறது தான் திருவல்லிக்கேணி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ திருவல்லிக்கேணி ஊரின் மருவு பெயர் அல்லிக்கேணி. 8வது கேள்வி, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் சிவாலயத்தின் மீது பாடல் பாடியவர். ஆழ்வார்னு வரக்கூடாது இந்த கொஸ்டினில், அது தவறு. ஆடல் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். சரிங்களா? அவர் ஆழ்வார் கிடையாது இல்லையா? ஸோ திருஞான சம்பந்தர் தான் பாடியிருப்பார். 8வது கேள்வி பாருங்கள், மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரம் கோயிலின் சிவாலயத்தின் மீது பாடல் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டால் திருஞான சம்பந்தர். 9வது கேள்வி, ஊரும் பேரும் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ராபி சேதுப்பிள்ளை தான் ஊரும் பேரும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியராக இருக்கிறார். அதுக்கடுத்த கேள்வி, சிறந்த ஊர்களை குறிப்பதற்காக, சரிங்களா, சிறந்த ஊர்களை குறிப்பதற்காக புறம் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஊரும் பேருங்கிறது நல்லா படிச்சுக்கோங்க. அதிலிருந்து அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ சிறந்த ஊரின் பெயரை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன அப்படின்னா புறம் அப்படிங்கிறது. கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்கள் பட்டினம், கிராமங்கள், பாக்கம். சரியா? ஸோ ஒரே கேள்வி தான், பட் ஆனால் ரெண்டுத்தையுமே நமக்கு கொண்டுட்டு வந்துடலாம். கடற்கரையில் உருவாகக்கூடிய நகரங்கள் பட்டினம், கிராமங்கள் பாக்கம், சிற்றூர்கள் பாக்கம் அப்படின்னு அழைக்கப்படும். 12வது கேள்வி, இந்த கேள்வி நிச்சயமாக அடுத்து எதிர்பார்க்கலாம் தேர்வுகளில். நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னா புலம். ஓகேவா? புலம் என்ற சொல் நிலத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிக்கடி பரீட்சையில் கேட்பாங்க, திரும்பவும் கேட்பார்கள். புலம் அப்படின்னா நிலத்தை குறிக்கக்கூடிய சொல். 13வது கேள்வி, கடற்கரையில் உருவாகக்கூடிய சிற்றூர்கள் அப்படின்னா பாக்கம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? கடற்கரையில் உருவாகக்கூடிய சிற்றூர்கள் பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. 14வது கேள்வி பாருங்கள், நெய்தல் நிலத்தில் அமைந்த வாழ்விடங்கள் என்ன அப்படின்னா குப்பம். நெய்தல் நிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய வாழ்விடங்கள் குப்பம். சரியா? ரைட். அதுக்கடுத்தது 15வது கேள்வி, இலக்கணத்தில். ஸோ இலக்கணத்தில் மாத்திரை என்பது சிறிய ஒலி அளவு. பெரிய ஒலி அளவா சிறிய ஒலி அளவா அப்படின்னு கேட்கலாம் ஆப்ஷனில். ஸோ மாத்திரை அப்படிங்கிறது சிறிய ஒலி அளவு. சரிங்களா? கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சுடுக்கும் நேரம் ஆகியவற்றின் கால அளவின் பெயர் அதுதான் மாத்திரை. சரிங்களா? கண் சிமிட்டும் நேரம், விரல் சொடுக்கக்கூடிய நேரம், அந்த கால அளவுக்கு பேர் தான் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொறுத்துக, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, உயிரெழுத்து குறிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர்மெய் நெடிலுக்கு 2 மாத்திரை. ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் 2, 3, 1. சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, உயிரெழுத்து குறிலுக்கு 1 மாத்திரை, உயிர்மெய் எழுத்து நெடிலுக்கு 2 மாத்திரை. எண் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால், எண் அப்படிங்கிறது எத்தனை வகை சார் அப்படின்னு சொன்னால் 2 வகைப்படும். ஒருமை, பன்மை. சரிங்களா? எண் அப்படிங்கிறது 2 வகைப்படும். ஒருமை, பன்மை அப்படிங்கிறது. இடம்
அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சரியா? ஸோ இடம் அப்படிங்கிறது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எண் அப்படின்னா ஒருமை, பன்மை. இடம் அப்படின்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லி எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். 20வது கேள்வி பாருங்கள். தன்னை குறிப்பது தன்மை, முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, தன்மை முன்னிலை அல்லாத மற்றவற்றை குறிப்பது படர்க்கை. சரியா? தன்னை குறிப்பது தன்மை, நான் அப்படிங்கிறது. முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை, நீ அப்படிங்கிறது. தன்மை முன்னிலை அல்லாத மற்றவரை குறிப்பது படர்க்கை, அவன் அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்படியே டைரெக்டாக தான் இருக்கும். A 1 2 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். 21 பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யார் சார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. அதிலே கவின்னு இருக்கும், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டின்லேயே கவின்னு இருக்கும், அதே மாதிரி ஆன்சர்லேயும் கவின்னு முடியும். 22வது கேள்வி. புலவர் பலர் அவ்வப்பொழுது பாடிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தன, அவற்றை டேஷ் என்னும் பெயரில் தொகுத்தனர் அப்படின்னா தனிப்பாடல் திரட்டு. சரிங்களா? அப்பப்போ பாடுறது எல்லாத்தையும் தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ புலவர்கள் அவ்வப்பொழுது பாடிய பாடல்களின் தொகுப்பு தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு அழைக்கப்படும். 23வது கேள்வி பாருங்க. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சமுதாய பாடல்கள் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் யார் சார் அப்படின்னா உடுமலை நாராயண கவி என்கிற பகுத்தறிவு கவிராயர். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி. பாமர மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சமுதாய பாடல்கள் எழுதி சீர்திருத்த கருத்துக்களை பரப்பியவர் உடுமலை நாராயண கவி. அவருடைய அவருடைய சிறப்பு பெயர் பகுத்தறிவு கவிராயர். ஸோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய ஆப்ஷன் படி ஏசி இரண்டுமே கரெக்டு. உடுமலை நாராயண கவியினுடைய காலம் 1899 முதல் 1981 வரை. ஓகேவா? ஸோ 1899 to 1981 அதுதான் அவருடைய காலமாக இருக்கும். 25வது கேள்வி. திருவண்ணாமலை, காஞ்சி, திருக்காலத்தி, சீர்காழி, சிதம்பரம், தென்னாரூர், காசி என்ற ஊர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் எது அப்படின்னு சொன்னால் குற்றால குறவஞ்சி. திருவண்ணாமலை, காஞ்சி, திருக்காலத்தி, சிதம்பரம், சீர்காழி, தென்னாரூர், காசி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குற்றால குறவஞ்சி. ஸோ இயல் 8க்கான விடை குறிப்பு அப்படிங்கிறது இதுதான். ஸோ தினம் ஒரு இயல் விதமாக நம்ம படிக்க ஆரம்பித்து இன்றுடன், அதாவது சனிக்கிழமையோட நாம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தை தரவாக அட்டை டு அட்டை படித்து முடிச்சிருப்போம். உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இந்த மாதிரியாக நம்ம தொடர்ந்து இந்த செயலை செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய, பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வினாக்களும் நமக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ நம்பிக்கையோடு இருங்க. நம்ம இப்போது 6ஆம் வகுப்பை இன்னையோட முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சரியா? தினம் ஒரு இயல் அப்படின்றத படிக்கும் பொழுது அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அட்டை டு அட்டை மொழித்திறன் பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கண பயிற்சியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியும். அதேமாதிரி ஒரு இயல் தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம பெருசாக புக்கில் தேடணும்னு அவசியம் கிடையாது. அதை நம்ம செல்லிலே கூட ஒரு இயல் படிச்சுக்கலாம். தொடர்ந்து மொபைலில் படிக்கிறது தான் பாதிப்பை ஏற்படுத்தும். தினம் ஒரு இயல் ஒரு அரை மணி நேரம், நமக்கு புக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாம் அதை செல்லை பயன்படுத்தி நம்ம படிச்சுக்குவோம். படிச்சுட்டு அழகாக இந்த தேர்வை எழுதி பாருங்கள். தேர்வை எழுதி பார்த்துட்டு என்னென்ன வினாக்களுக்கு தவறு செய்தீர்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நாம் செய்யும் தவறுகளை திருத்தி கொண்டு அடுத்த முறை தொடர்ந்து நம்ம தேர்வை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக பொதுத்தமிழில் 100க்கு 100 பெற இயலும். பொதுத்தமிழிலும் கணிதத்திலும் முழுமையான மதிப்பெண்கள் பெறும் நபர் அவருடைய மதிப்பெண் தானாகவே உயரும். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருக்கக்கூடிய ரகசியம். நீங்கள் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய ஸ்கோரு அந்தாண்டு அப்லிஃப்ட் ஆகும். ஸோ அதனால் நல்லா படிங்க, நிறுத்தி நிதானமாக படிங்க, தேர்வை நன்முறையில் எழுதுங்க. நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியோட சார்பில் குரூப் 4க்கான ஜென்ரல் டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் படி நம்ம கொடுத்துருப்போம்.
5வது டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அதனால் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷனையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வெள்ளிக்கிழமையோடு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய மாணவர்கள் இன்றைக்கி கட்டணம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் மொத்தம் 35 டெஸ்ட்டு வரும். ஷெட்யூல் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். குரூப்பில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம்லேயும் ஷேர் பண்ணுறேன். மொத்தம் 35 டெஸ்ட்டு வரும். 5 டெஸ்ட்டோடு நம்ம முடிச்சிக்கலாம் அட்மிஷன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் எங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் டைம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக இன்று ஒரு நாள் மட்டும் டெஸ்ட் பேட்சில் இணைவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்படுகிறது. ஏன் நம்ம 5 டெஸ்ட்டோட டெஸ்ட் பேட்சை க்ளோஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம்னா, நம்ம பாட்டுக்கு இப்போ ஆல்ரெடி நம்மக்கிட்ட 70 மாணவர்கள் கிட்ட தேர்வு எழுதிக்கிட்டு இருக்காங்க. வாரந்தோறும் ஃபுல் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 70 மாணவர்களை கருத்தில் கொண்டு கவனத்தில் கொண்டு யார் எழுதுகிறாங்க யார் எழுதலை அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம கொண்டுட்டு வந்தோம்னா அது உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம எண்ணிக்கைக்காக நிறைய பேரை போட்டுட்டு ஒருத்தரையும் கவனிக்காமல் எழுதுனா எழுதலைன்னா போ அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகளை விடுவதற்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஸோ அதே மாதிரி 5 டெஸ்ட்டும் கடந்துருச்சுல்ல. இதுக்கப்புறம் அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் அது எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அதே மாதிரி நமக்கும் அவங்கள கேர் பண்ண முடியாது. ஸோ இந்த காரணங்களுக்காக தான் டெஸ்ட் பேட்சுக்கான அட்மிஷன் நிறுத்தப்படுகிறது. ஸோ இன்றைக்கி அதனுடைய லாஸ்ட் டே. ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய 2025 குரூப் 4 டெஸ்ட் பேட்சில் இணைவதற்கு இன்றைக்கி லாஸ்ட் டே. விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அகாடமியோடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஷெட்யூல் அனுப்பிவிட்றேன், பாருங்கள். பார்த்துட்டு 5 டெஸ்ட்டு கொஸ்டினும் அனுப்பிவிட்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 6வது டெஸ்ட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கும். சரிங்களா? ஸோ டெலகிராமில் நம்ம பழைய புக்கு, நம்ம ஓல்டு சமச்சீர் புக்கு தினசரி ஒரு இயல் வீதம் வச்சிட்ருக்கோம். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அது 5 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. 6வது டெஸ்ட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெறும். ஸோ தொடர்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது தான் நிச்சயமாக எளிமையாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.